ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஓகேயா? ஸோ பவர் சிஸ்டமோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக டிரான்ஸ்மிஷனில் கேபிள்ஸ்னால் என்ன, ஸோ கேபிள்ஸில் இருக்கிற வேரியஸ் பேராமீட்டர்ஸ் என்னென்ன, ஸோ கேபிள்ஸ் பொதுவாக நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, அண்ட் கேபிள்ஸில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பேராமீட்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ நம்ம சைடில் ஆடியோ வீடியோ ஓகேங்களா? ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஓகேயா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி அண்ட் மை செல்ஃப் இஸ் பிரவீன். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸும் அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேயா? பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில், ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான கொஷின் ஸ்டாண்டர்டில் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ டெய்லி 4:30க்கு நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் கெட் த டெய்லி டிஸ்கஷன். ஓகேயா? டெய்லி 4:30க்கு நமக்கு கொஷின் பேப்பர்ஸோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி கிளாஸஸ் நடக்கும். நமக்கு அந்த கிளாஸஸ் சம்மந்தமான கொஷின்ஸை வந்து நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டிஎன்பிசி மாதிரியான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் இல்லாமல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஈஸி கிடையாது. இட் இஸ் அ டஃப். ஓகேயா? அப்போது நீங்கள் டெய்லி ஒரு கான்செப்ட்ஸ் புதுசாக படிக்கிறீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் கூட உங்களுக்கு கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேயா? அட் த சேம் டைம் உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே ஷுவராக உங்களால் ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ டெக்னிக்கல் சர்வீஸில் ஒரு போஸ்டிங்கை உங்களால் வாங்கிட முடியும்ப்பா. ஓகேயா? ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ். ஸோ ஒருவேளை உங்களால் அந்த கிளாஸஸை ஆக்சஸ் பண்ண முடியல சார், நான் வந்து ஒர்க் போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதே கிளாஸஸை யூ கேன் வாட்ச் இன் த ரெக்கார்டட் மேனர் ஆல்சோ. ஓகேயா? நீங்கள் வந்து ரெக்கார்டடாகவும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம கோர்சஸ். சார் எப்போவுமே நம்ம கோர்சஸ் லைவில் தான் சார் கொடுக்குறோம். ஸோ ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் இல்லைப்பா? ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து அப்பப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்தராக எக்ஸாம்ஸை வந்து ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் சிலபஸ் மாற்றுறாங்க. அப்போது நம்ம கிளாஸஸை வெறும் ரெக்கார்டடாக கொடுக்க முடியாது. ஓகேயா? ஸோ ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த அதே கோர்சஸை இன்றைக்குமே வேலிடா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது சார். டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஷின்ஸோட தரத்தை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் அண்ட் கொஷின்ஸோட சிலபஸ், ஸோ வெயிட்டேஜ், இந்த மாதிரி எல்லா திங்ஸும் மாற்றிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம்ஸில் வெயிட்டேஜ் இல்லாமல் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ வர எக்ஸாம்ஸில் நமக்கு புது சிலபஸ் அண்ட் புதுசாக ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் அந்த மேனரில் நம்ம கிளாஸஸ் எடுக்கணும்னா எஸ் கண்டிப்பாக நம்ம லைவில் தான்ப்பா பார்க்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ எல்லாமே அவுட் ஆஃப் டேட்டடாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதை நம்ம தான் என்ன பண்ணணும்னா சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்றது கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறமா வெயிட்டேஜில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்காக லைவ் கிளாஸஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி அப்டேட்டட் சிலபஸ்க்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அந்த கிளாஸஸ் எப்போவுமே நம்ம ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும். நம்ம கோர்சஸ் எப்போவுமே டெய்லி கிளாஸு, டெய்லி டிஸ்கஷன், இதுதான் நம்ம கோர்ஸோட ஒரு பேட்டர்ன். ஓகே, டெய்லி நான் உங்களுக்கு கிளாஸை சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி கொஷின் சால்விங்கும் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ அடுத்ததாக அந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் கிடச்சிரும். கொஷின் சால்விங்காக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதை தவிர்த்து வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரியஸ் வந்து டிஎன்பிசி பேட்டர்னில் நமக்கு இருக்கும். ஓகேயா, வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வித் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டுக்காக நம்ம 1-to-1 கைடன்ஸ் செஷன்ஸை கொடுக்குறோம். அது தவிர்த்து நம்ம டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ குரூப் எப்படி இருக்குன்னா உங்களோட டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும்பா. ஜஸ்ட் ஒரு குரூப் மட்டும் இருக்கும், அதில் எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பாக இருக்கும். ஓகே, ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னாலும் ஷுவராக நம்ம சைடில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பவர் சிஸ்டமோட
டிரான்ஸ்மிஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஷியோராக நமக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கப்பா. ஷியோராக 1லேருந்து 2 கொஷின் நமக்கு கேட்பாங்க. ஸோ டேரெக்டாகவே என்னால் சொல்ல முடியும், கேபிளோட ரெசிஸ்டன்ஸில் இருந்தோ, கேபிளோட இன்சுலேஷன்ஸில் இருந்தோ, இல்லை கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லேயர்ஸில் இருந்தோ, அதுக்கப்புறமா கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸோட கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட். ஓகேயா, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட், அடுத்ததாக கேபிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ்லேருந்து காமனாக டிஎன்பிசி கொஷின்ஸ் எடுக்கிற ஏரியா. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட டிஎன்பிசியோட கொஷின் ஏரியாஸ். ஸோ அப் டு திஸ் நம்ம கேபிள்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை தான்ப்பா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ ஷுவராக நம்ம வந்து அதுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்துருவோம். ஓகேங்களா, விச் மீன் நீங்கள் வேறு எங்கே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறனாலும் ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். பிஃபோர் தட் நீங்கள் அதை விசாரிக்கணும். ஸோ அங்கே ப்ராப்பரான லைவ் கிளாஸஸ் இருக்கா, அண்டு நம்மளோட டவுட் சால்விங்க்கு சப்போர்ட் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்கன்னா படிக்கலாம்ப்பா. ஸோ தட் இஸ் நத்திங் ராங். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கேபிள்ஸ்குள்ளே போகலாமா. ஸோ கேபிள்ஸ் பவர் சிஸ்டம்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கேபிள்ஸ்னால் பொதுவாக என்னது சார்? நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம பார்த்தோம், ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன மாதிரி இருக்கும், நமக்கு கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போமா, ஒயர்ஸை யூஸ் பண்ணியிருப்போமா? ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்லலாம் நம்ம ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம், கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. கரெக்டாக, ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ கேபிள்ஸ் எங்கெல்லாம் சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா. ஸோ இப்போ சென்னை மாதிரி இருக்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா சார். ஓகேயா, ஸோ இப்போ சென்னை மாதிரி இருக்கிற ஒரு மெட்ரோ ஏரியாஸில் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸை வந்து அமைக்கிறீங்கன்னா, ஓகேயா, ஸோ வாட் எவர் உங்களோட ஸ்ட்ரீட் லைன்ஸையே கூட எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீட்டில் நம்ம எலக்ட்ரிசிட்டி போல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் லைன்ஸு. இப்போ அதுவுமே நீங்கள் சென்னை மாதிரியான ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இருக்காதுப்பா. ஸோ ஏன்னா விச் இஸ் ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஒயர்ஸ் போயிட்டு இருக்குப்பா. அது என்ன ஆகலாம், எய்தர் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டுனால கட் ஆகிடலாமா? கரெக்டா, ஸோ இப்போ எய்தர் எதனாச்சும் ஒரு ஃபால்ட்டு நடந்துச்சுன்னா, இஃப் எனி ஃபால்ட் அக்கர்ஸ் இட் வில் கட் டவுன். கரெக்டா, அப்போ இது கட் ஆச்சுன்னா இது ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருக்கிறப்போ ஷுவராக அங்கே பெரிய ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜூரிஸை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இப்போது ஒரு சேஃப்டி எங்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறோமோ எடுத்துக்கிறோமோ, சேஃப்டி இஸ் அ மெயின் கன்சர்ன். ஸோ எங்கெல்லாம் நம்ம சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைப்பா. ஓவர்ஹெட் லைன்ஸ், திஸ் இஸ் ஓவர்ஹெட் லைன்ஸ். ஓகே, ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போது ரொம்ப சேஃப்டின்ற ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை யூஸ் பண்ணுறோம்ப்பா. அப்போ எங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம்னா ஷுவராக மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாலையும் நம்ம அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் என்னப்பா இருக்கும், நிறைய பேர் இருப்போம்ல. ஸோ அங்கேயும் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்குமா. அப்போ ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸில் தான் நம்ம பொதுவாக கேபிள்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் கேபிள்ஸை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு காஸ்ட் அதிகம் தான்ப்பா, காஸ்ட் அதிகம் தான். when compared to the overhead transmission line, கேபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஷுவராக எனக்கு காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். பட் ஸ்டில் நம்ம கேபிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ சேஃப்டி இஸ் அவர் ப்ரைம். கரெக்டாக, சேஃப்டிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நம்ம கேபிள்ஸை வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் கேபிள்ஸை நான் உங்களுக்கு எழுதுகிறேன், கேபிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். அதுக்கப்புறமா கேபிள்ஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கேபிள்ஸ் பார்த்துருக்கீங்க தானேப்பா, ஜஸ்ட் பார்க்கலன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு எலக்ட்ரிக் கேபிள்ஸை நான் பேசுகிறேன் இப்போ. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரிக் கேபிள்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ வெளியே நிறைய லேயர்ஸ் ஆஃப் இன்சுலேஷன், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள் நம்ம பார்ப்போம். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்க்குறப்ப இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட கோர் ஏரியா. இந்த கோர் ஏரியாவில் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இங்கே தான் நடக்குது. ஓகே, ஜஸ்ட் இங்கே வெளியே இருக்கிறதெல்லாம் இன்சுலேஷன். என்னோட அது அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது இன்சுலேஷன்.
ஓகே. ஸோ அந்த இன்சுலேஷனில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். ஸோ பெட்டிங்னு சொல்லுவோம், ஆர்மரிங்னு சொல்லுவோம், ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த லேயர்ஸை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இதுதான் கேபிள். அண்டர் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேபிள்ஸ் வந்து உங்கள் நியர் பை ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரைட்? இப்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த கேபிள்ஸை பற்றியான ஒரு டேட்டாஸை எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கேபிள்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தோஸ் ஏரியாஸ் where space is a constraint. அடுத்தது இப்போ நீங்க டவரை அமைக்கணும்னா அதுக்கு வந்து இடமும் வேணும் இல்லப்பா. ஒரு டிரான்ஸ்மிஷன் டவரை நீங்க வைக்கணும்னா அப்ப அதுக்கு ஒரு இடமும் வேணும். அப்ப சென்னை மாதிரி ஒரு சிட்டிஸ்ல நீங்க அந்த டவரை வைக்கிறதுக்கு போய் இடம் எங்க பாப்பீங்க? ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும், கரெக்டா? ஸோ எல்லாமே வீடுங்களா தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் அந்த இடத்துல நம்ம வயரை வந்து கொண்டு போக முடியாது, ரைட்? அப்போ அது ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஓகே. கேபிள்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தோஸ் ஏரியாஸ் வேர் ஸ்பேஸ் ஒரு பிரச்சனை. Space is a constraint. And safety is a main concern. ஓகே. ஸ்பேஸ் அண்ட் சேஃப்டி இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணமே. என்னோட ரீசன் ஃபார் த கேபிள்ஸ் வந்து சேஃப்டி அண்ட் ஸ்பேஸ். ஓகே. ஸோ அதுக்காக நீங்கள் பெருசாக ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸை நீங்கள் அமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அப்போ தேர்ஃபோர் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸாம்பிள் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூஷன், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கறது. அடுத்ததா டிஸ்ட்ரிபியூஷன் இன் டென்சிலி பாப்புலேட்டட் ஏரியா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. அடுத்ததான் மெட்ரோபாலிட்டியன்ல இருக்கிற டிரான்ஸ்மிஷன்ஸ்ல. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கேபிள்ஸை வந்து யூஸ் பண்றோம்ப்பா. ஓகே. இப்போ கேபிள்ஸ்னா என்னன்னு புரியுது இல்லை? ஸோ கேபிள்ஸ்னா என்னன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்பா. ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கேபிள்லாம் என்னன்னு தெரியாது இல்லை? ஸோ இதுதான் கேபிள். இங்கே இந்த இடத்துல இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் அவனா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 3 ஃபேஸஸாக கூட இருக்கலாம்ப்பா. ஓகே. திஸ் இஸ் சிங்கிள் கோர் கேபிள். இங்கே நம்ம பார்க்குறது என்னன்னா சிங்கிள் கோர் கேபிள். ஸோ என்னன்னா இதில் ஒரே ஒரு கோர் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு கோர் லேயர் தான் இருக்கு. இங்கே பாருங்க, திஸ் இஸ் கோர் 1, கோர் 2, கோர் 3. இதுல 3 கோர் லேயர்ஸ் இருக்கு. therefore it is a 3 core cable. இது வந்து சிங்கிள் கோர் கேபிள் பா. ஓகேயா, புரியுதா? இங்க ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் கோர் இருந்துச்சுன்னா that is 3 core cable. கோர்ன்றது என்னப்பா? ஆக்சுவலா அந்த கோர் மெட்டீரியல்ல தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இருக்கும். ஓகேயா, அப்போ 3 கோர் இருந்துச்சுன்னா which is 3 core cable. சிங்கிள் கோர் இருந்துச்சுன்னா that is a single core cable. ஓகேயா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ அதனால பொதுவாக இங்கே ஒரே ஒரு கோராக இருந்துச்சுன்னா எய்தர் இது ஃபேஸாக தான் இருக்கும், கரெக்டா? இங்கே நம்ம ஒரே ஒரு கோர் இருந்துச்சுன்னா தட் இஸ் எய்தர் ஆர் ஃபேஸாவோ ஒய் ஃபேஸாவோ பி ஃபேஸாவோ தான் இருக்கும். அதுவே இது 3 கோராக இருந்துச்சுன்னா என்னப்பா இருக்கும்னா இட் இஸ் ஆர் ஃபேஸ், இட் இஸ் அ ஒய் ஃபேஸ் அண்ட் இட் இஸ் பி ஃபேஸ். அப்போது ஒரு கேபிளோட கோரில் சேம் ஃபேஸஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருந்திருக்கலாம். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா என்னப்பா இருக்கு? இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆர் க்ளோஸ்லி டுகெதர்.
ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் கோர் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அது எல்லாமே க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, ஒரு கேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோர் கேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கோர் கேபிளில் என்னோட 3 ஃபேஸ் ஒயர்ஸும் ரொம்ப நியராக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், இன் கேபிள்ஸ் conductor of different phase are placed in cables conductor of different phases are placed close to each other. Close to each other and separated by a external insulation. ஓகே, ஸோ இன் பிட்வீனில் இந்த ஒவ்வொரு லேயருக்கு எத்தனை கோர் இருக்கோ அண்ட் பிட்வீனில் எனக்கு என்ன இருக்கும்னா இன்சுலேஷன் தான் இருக்கும்ப்பா. திஸ் ஆர் த இன்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிள்ஸோட ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேபிள்ஸோட இண்டக்டன்ஸ் என்ன, இந்த கேபிள்ஸோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன, இந்த கேபிள்ஸோட சர்ஜ் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இப்போ இந்த கேபிள்ஸோட இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் நம்ம இண்டக்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்லயே பார்த்தோமே. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? தட் இஸ் 0.2 ln of GMD/GMR. ஓகேயா? ஸோ இண்டக்டன்ஸோட ஃபார்முலா இது தானப்பா. இண்டக்டன்ஸ் L is denoted as, that is 0.2 ln of GMD/GMR. Okay, this is inductance. And capacitance na enna, that is 0.2 ln of GMD/GMR. ஓகே, இது என்னோட இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாவா? அப்போ இந்த இடத்துல என்னோட இண்டக்டன்ஸை நீங்க கேபிளுக்கு கண்டுபிடிக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கண்டுபிடிச்சிங்க, ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ கேபிள்ஸ்க்கான இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? இப்போ நான் இந்த கேபிளுக்கான இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி நீட் டு நோ, ஜிஎம்டியும் ஜிஎம்ஆரும் தெரியணுமா? ஸோ இப்போ ஜிஎம்டின்றது என்னப்பா? This is a mutual distance, right? GMR na, that is a self order distance. Okay, இப்போ first நம்ம GMD பார்ப்போம். So mutual distance பொறுத்து தான் என்னோட inductance இருக்கும், because L is 0.2 ln of GMD/GMR. அப்போ என்னோட மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் GMD இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்னோட GMD வந்து டிக்ரீஸ் ஆகுது, மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ இண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு என்ன தெரியும்ப்பா, மியூச்சுவல் டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? a distance between different phase conductors. கரெக்டா? இது அப்புறமா கூட நான் சொல்றேன். Okay, GMD na ennapa? It is a distance between a different phase conductor. கரெக்டா? So GMD ன்றது it is a distance between different phase conductor. ஆனா கேபிள்ல என்ன சொல்லி இருக்கோம்? எஸ், கேபிள்லயுமே என்னப்பா, 3 கோர் இருக்குன்னா ஒவ்வொரு கோரும் ஒவ்வொரு ஃபேஸ். This is R phase and this is Y phase and it is a B phase. அப்போ 3 கோருமே 3 ஃபேஸ். அந்த 3
மூணு ஃபேஸுமே ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 3 கோர் கேபிள் எடுத்துக்கிறீங்கப்பா. ஒரு 3 கோர் கேபிள் எடுத்துக்கிறப்போ இதில் இருக்கிற ஆர் ஃபேஸும் ஒய் ஃபேஸு பி ஃபேஸ் மூணு ஃபேஸுமே நியராக தான் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்மிஷன் லைன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டவராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஆர் ஃபேஸ்னா திஸ் இஸ் ஒய் ஃபேஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் டவரில் இருக்கிற டிஸ்டன்ஸை விடைய இதோட டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்மால் தானேப்பா. எஸ், ஷுவராக ரொம்ப கம்மி. டிரான்ஸ்மிஷன் டவர்ஸில் இருக்கிற அந்த கிராஸ் ஆர்ம்ஸோட டிஸ்டன்ஸை விடைய என்னோட கோரோட கேபிளோட கோருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. திஸ் இஸ் த கேபிட்டல் டி ஆர் ஜிஎம்டி அப்படின்னு சொல்கிறோம். புரியுது தானே? GMDனா it is because of different phase conductors கக்கராசா. It is the distance between different phase conductors. அதுதான் நம்ம GMD ன்னு சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த GMD பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் லைன்ல GMDன்றது ஹை. ஓகேயா? டிரான்ஸ்மிஷன் லைனோட GMD is high. ஆனா கேபிள்ல பாத்தீங்கன்னா GMD is very low or less. எதுக்காக கேபிள்ல GMD கம்மிப்பா? ஏன்னா இங்க இருக்கிற கோருக்கு அக்ராஸா இந்த ஒரு கோருக்கும் அடுத்த கோருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கோருக்கும் அடுத்த கோருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேபிளோட GMDன்றது ஆல்வேஸ் லெஸ்ஸராக தான் பார்க்கும். ஓகேயா? during the cable the GMD of the cable is less, always less. அப்ப whenever நமக்கு GMD ரொம்ப குறையுது அப்படின்னா என்னப்பா தெரியும்? so GMD குறையுதுன்னா what it means? GMD குறையுதுன்னா yes, it means என்னோட inductance is reduces. okay, it is the distance between different phase conductors. here GMD is reduces. correct? here the distance between core is very less. therefore GMD reduces. okay, அப்ப GMD reduces, inductance reduces. அப்ப therefore inductance of cable is lesser than the inductance of overhead transmission line. therefore inductance in cables is always lesser than inductance of transmission line. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற அளவுக்கு இண்டக்டன்ஸ் இருக்குமான்னா இருக்காது. ஓகேயா? அப்போ inductance of cable is always lesser than the inductance of overhead transmission line. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட GMDன்றது நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஃபரெண்ட் ஃபேஸ் கண்டக்டர்ஸ். அப்போ இந்த டிஃபரெண்ட் ஃபேஸ் கண்டக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப நியரர்ல இருக்கும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப நியரர்ல இருக்கும். தேர்ஃபோர் இது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. சார் ஓகே, ஃப்ரம் திஸ் இதை யூஸ் பண்ணி நீங்க கெப்பாசிட்டரையும் சொல்ல முடியுமா? எஸ், இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டையும் சொல்ல முடியும். So அப்போ inductance of cable is lesser than the inductance of overhead transmission line சொன்னீங்கல்ல, அதே மாதிரி so capacitance னா என்னப்பா? that is 0.2 ln of GMD by GMR. அப்ப இது என்னப்பா இருக்கு? GMD is purely depends on the denominator. GMR வேணும்னா கூட மேல போய்டும். ஓகேயா? அப்ப capacitance is directly proportional to the GMR ன்னு சொல்லலாம். capacitance is inversely proportional to the GMD அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்ப capacitanceல என்ன எஃபெக்ட் ஏற்படுதுன்னு பார்க்கணும். கரெக்ட்டா? இப்போ capacitance is 1 divided by GMD, inversely proportional to the GMD. ஓகேங்களா? அப்ப capacitance is inversely proportional to the GMD. அப்ப GMD is reduces, surely capacitance will increases. ஓகே, அப்ப therefore என்னோட GMD ரெடியூஸ் ஆகுதுன்னா இண்டக்டன்ஸ் குறையும் சார். ஆனா என்னோட கெபாசிட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும்.
ஓகேயா, புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா இது தானேப்பா, தட் இஸ் 0.2 ln GMD by GMR. ஓகேயா, திஸ் இஸ் ln GMD by GMR. அப்போ இந்த GMR மேலே போயிடும், இந்த GMD டினாமினேட்டரில் இருக்கும். ஓகேயா, அப்போ therefore இந்த கெப்பாசிட்டன்ஸும் GMDயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கெப்பாசிட்டன்ஸும் GMRம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே நமக்கு GMD குறையுதுன்னா surely capacitance will increases or not? Yes, therefore capacitance is increases. அப்போ capacitance of cables நம்ம எழுதுறப்போ is greater than capacitance of overhead transmission line. ஓகேங்களா, அப்போ என்னோட capacitance of cableன்றது it is always lesser than capacitance of overhead transmission line. இப்போ இந்த inductance capacitance values தெரிஞ்சிச்சாப்பா? ஸோ இப்போ inductance and capacitance values புரியுது இல்லை? இதில் எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இல்லை. சிம்பிளாக அந்த ஜஸ்ட் இந்த inductance capacitance-ஓட ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கேபிளோட இண்டக்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்க போகுது, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ therefore இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இண்டக்டன்ஸஸ் ரெடியூசஸ். சிம்பிளி இது எப்படி எழுதலாம், முன்ன பார்த்த ஸ்டேட்மெண்ட்டை, ஜிஎம்டி ரெடியூஸ் ஆகுது, கரெக்டா? ஜிஎம்டி ரெடியூஸ் ஆகுது, இண்டக்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் இதுதானே நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தது, கரெக்டா? GMD ரெடியூஸ் ஆகுது, இண்டக்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததா நமக்கு என்ன தெரியும்பா, சர்ஜ் இம்பிடன்ஸ். சர்ஜ் இம்பிடன்ஸ் ZS னா என்னப்பா? It is nothing but square root of L by C, right? So இப்போ surge impedance na that is square root of L by C. L என்ன ஆகுது? Yes, L is decreases, therefore surge impedance is decreases. Okay, அப்ப therefore surge impedance is decreases. ஓகே சார், பொதுவாக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லையுமே சர்ஜ் இம்பிடன்ஸ் என்ன பார்த்தோம், 250 இருந்து அரௌண்ட் 500 கிட்ட இருக்கும், ஆல்மோஸ்ட் 400 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் டிரான்ஸ்மிஷன் லைனில். ஓகேயா, ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது அரௌண்ட் 400 ஓம்ஸாக இருக்கும் சார். ஆனால் இங்கே என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது ஆஃப் கேபிள்ஸ்க்கு. ஓகே, கேபிள் ரொம்ப முக்கியம், கேபிளுக்கு கேட்பாங்க, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கேட்பாங்க, which is varies from 25 ohms to 50 ohms. So from this இதிலிருந்து என்ன சொல்லலாம், surge impedance of cable is always lesser than surge impedance of overhead transmission line. Surge impedance of cable is always lesser than surge impedance of OHTL. Okay, surge impedance of cable is lesser than surge impedance of overhead transmission lines. ஓகேங்களா, ஸோ ஒரு கேபிளோட சர்ஜ் இம்பிடன்ஸை விட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸை விட கேபிளோட சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது பொதுவாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான்ப்பா இருக்கும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேபிள்ஸ் போகலாமா? ஸோ சிங்கிள் கோர் கேபிள் இருக்குது நமக்கு, ஸோ 3 கோர் கேபிள்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இங்கே கூட போகலாம், இல்லைன்னா இங்கே எழுதிக்கலாம் டைப்ஸ் ஆஃப் கேபிள். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் காமிச்சோம் பாத்தீங்களா, அதுதான் சிங்கிள் கோர் கேபிள்.
சார் சிங்கிள் கோர் கேபிள்லாம் எப்படி இருக்கும்பா? எஸ், இதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம் பாருங்க, இதுக்கு ஈக்குவலன்னு வரைகிறேன். திஸ் இஸ் த insulation, this is the core area. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த சிங்கிள் கோர் கேபிள். இந்த சிங்கிள் கோர் கேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் கோர் கேபிளில் we have only one layer of core, ஒரே ஒரு கோர் லேயர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கிற எல்லாமே it is called as insulation. ஓகே, ஸோ இது வந்து கோரு, அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே இன்சுலேஷன் தான். இப்போ therefore இந்த சிங்கிள் கோர் கேபிள்ஸ் நம்ம எங்கே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு கோர் மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றி நிறைய இன்சுலேஷன்ஸ் இருக்குது. அப்போது எனக்கு வந்து ஹை வோல்டேஜ் கொடுத்தா கூடமே ஸோ எனக்கு அயனைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதை சுற்றி ரொம்ப நிறைய இன்சுலேஷன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு கோர் மட்டும்தான் இருக்குது. அட் த சேம் டைம் அதை சுற்றி ரொம்ப நிறைய இன்சுலேஷன்ஸ் இருக்கிறதுனால இது ஹை வோல்டேஜுமே வித் ஸ்டாண்ட் பண்ணும் சார். ஓகேங்களா, ஏன்னா we have only single core. அப்போ அதில் வெறும் எய்தர் ஃபேஸை நீங்கள் கொடுப்பீங்க, கரெக்டாக எய்தர் ஃபேஸ் வைஸை மட்டும் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் okay, it is mainly used for three phase high voltage transmission and distribution applications. Okay, so இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 phase high voltage transmission distributionsல இதை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஒரு 3 phase இருக்குன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கோர் இருக்கும், அடுத்த ஒரு கோர், அடுத்த ஒரு கோர். திஸ் இஸ் ஆர் ஒய் பி. ஓகே, இதில் கோர் மெட்டீரியல் இருக்கும் உள்ள, இப்படி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3 phasக்கு நம்ம பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பர்டிகுலராக லோ வோல்டேஜுக்கு கிடையாது, ஹை வோல்டேஜுக்கு. ஓகே, ஏன்னா இங்கே அதிகமான இன்சுலேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோருக்கு தனித்தனி இன்சுலேஷன்ஸ் இருக்குது, எந்த கான்டாக்டுமே இல்லை. அதனால இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன். சிம்பிளி சிங்கிள் கோர் கேபிள்னாலே ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன் தான்ப்பா. ரெண்டாவது, நமக்கு தான் 3 கோர் கேபிள் பற்றி கூட தெரியுமே. சிங்கிள் கோர் கேபிள் இல்லாமல் 3 கோர் கேபிள்ஸ் கூட இருக்கும். சார் 3 கோர் கேபிள்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? சார் we have the 3 phases of layers, அதாவது 3 layers, 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர்ல 3 phases இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சார். இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா this is R phase, Y phase, B phase. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா 3 phases இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஷுவரா இந்த 3 phases-உம் கிட்ட இருக்கிறதுனால ஷுவரா எனக்கு என்ன நடக்கும்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடந்துரும். அப்போ இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஸோ லோ வோல்டேஜ் தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஏன்னா இங்கே இன்சுலேஷன்ஸ் வந்து கோர் வந்து பக்கத்துலேயே இருக்குப்பா. ஓகே, இன்சுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இவனுக்கு பாருங்க ஒரு கோருக்கே எவ்வளோ பெரிய இன்சுலேஷனு, ஆனால் இங்கே பாருங்க 3 கோருக்குமே சேர்த்து எவ்வளோ இன்சுலேஷன் தான். ஸோ கரெக்டா, இப்போ ஷுவரா லீக்கேஜ் கரண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குதா? ஸோ அதனால எப்பவுமே இதுக்கு நம்ம லோ வோல்டேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணணும். It is mainly used for three-phase low voltage transmission and distribution applications. ஓகே, ஸோ இதுதான் என்னோட டைப்ஸ் ஆஃப் கேபிள். ஸோ இதில் உங்களுக்கு சிங்கிள் கோர் கேபிள் எங்கே ப்ரிஃபர் பண்ணலாம், 3 கோர் கேபிள் எங்கே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் தானேப்பா.
ஸோ இப்போ சிங்கிள் கோர் கேபிள் எங்கே யூஸ் பண்ணுறோம், 3 கோர் கேபிள் எங்கே யூஸ் பண்ணுறோன்றது அதோட பேசிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து தான் நம்ம பிரிக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் போகலாம்ல. ஸோ எஸ், அடுத்து தான் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்ததா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேபிள் தான். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேபிள். ஆக்சுவலாக இதுதான்ப்பா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேபிள்னா இதுதான். இந்த கேபிளில் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு சிங்கிள் கோர் கேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்காக ஒரு சிங்கிள் கோர் கேபிள் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் வாட் த கோர் ஏரியா. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் நமக்கு இந்த வியூவில் பார்த்தோம்னா. இதுதான் இந்த கோர். ஓகேயா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா ஒரு கோர் ஏரியா இருக்கும்பா. ஸோ இந்த கோர் ஏரியாவுக்கு அடுத்ததாகவே என்ன இருக்கும்னா இன்சுலேஷன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த இன்சுலேஷன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கோர் ஏரியா இருக்கும். இந்த கோர் ஏரியால தான் நம்ம அந்த வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை நம்ம சப்ளைக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ கோர் ஏரியாவுக்கு அடுத்ததாக இன்சுலேஷன் தான் இருக்கும். அடுத்ததா சரி, இந்த கோர் ஏரியாவுக்கு மேலே இன்சுலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் இது இன்சுலேஷனு, இது கோரு, இதுக்குள்ள வந்து மாய்ஸ்சர் என்டர் ஆகாமல் தடுக்கணும்ல. ஏன் மாய்ஸ்சர் என்டர் ஆகாமல் தடுக்கணும்னா, பிகாஸ் இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் எல்லாமே கிரவுண்டுக்கு கீழே இருக்கும். இது கிரவுண்ட் சர்ஃபேஸ். அப்ப இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா அப்போ என்ன ஆகும், ஷுவரா மாய்ஸ்சர்ஸ் என்டர் ஆகும். கரெக்டா? ஈரப்பதம் வந்து கேபிள்ஸ்குள்ள போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கேபிள்ஸ்ல ஈரப்பதம் போச்சுன்னா இட் மே டேமேஜ் த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகேயா? ஸோ கேபிள்ல ஈரப்பதம் போச்சுன்னா என்னப்பா ஆகும், என்னோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேயா? ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேபிள்குள்ள அந்த இன்சுலேஷன்ஸ்குள்ள மாய்ஸ்சரோட என்ட்ரன்ஸை தவிர்க்கணும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட இன்சுலேஷன்னு. இந்த இன்சுலேஷன்ல என்னோட மாய்ஸ்சரோட என்டரிங்கை தவிர்க்கணும்னா அப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஒரு திக் லேயர் ஆஃப் ஷீட் மாதிரி போட்டு மூடிடலாம்ல. நம்ம பொதுவாகவே பண்ற விஷயம்தான். ஒரு மழை பெஞ்சா அதுல இருந்து நனையாம இருக்கணும்னா ஒரு ஷீட் மாதிரி ஒரு கவரை போட்டு மூடுவோம்லப்பா. ஸோ ஆக்சுவலா அதுதான் இந்த ஷீட். ஓகே, திஸ் இஸ் லெட் ஷீட் ஆர் அலுமினியம் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லெட் ஷீட் ஆர் அலுமினியம் ஷீட். ஸோ அங்கே உங்களுக்கு லெட்னு போட்டிருக்காங்க. அது பொதுவாக அலுமினியமால கூட நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் லெட் ஷீட் ஆர் அலுமினியம் ஷீட். ஸோ இந்த அலுமினியம் ஷீட்டோட ஒர்க் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? சார், வெளியே இந்த கேபிள் ஈரமா இருக்கும். அந்த ஈரப்பதம் அந்த இன்சுலேஷனுக்கு போச்சுன்னா இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த் மே டேமேஜ். ஓகே, இன்சுலேஷனோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அப்போ இன்சுலேஷனோட லைஃப் டைம் குறைஞ்சிரும். அப்போ இன்சுலேஷனோட லைஃப் டைம் அதிகப்படுத்தணும்னா அதில் வந்து மாய்ஸ்சரோட என்ட்ரன்ஸை தவிர்க்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் தட் இஸ் லெட் ஷீட். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் கண்டக்டர் and second layer is a insulation. That is a paper insulation, whatever நம்ம insulation எதுனா யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற லேயருக்கு பேர் that is lead sheet. So lead sheetன்றது என்ன, it prevents the moisture enters into the core or insulation ஏரியாவுக்கு மாய்ஸ்சரோட என்ட்ரன்ஸை தவிர்க்குது. ஓகேயா? ஸோ இதுக்கு மேலே என்னன்னா ஒரு ஆர்மரிங் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும்பா. ஓகேங்களா? திஸ் இஸ் ஆர்மரிங். ஸோ இது வந்து இந்த இன்பிட்வீன் லேயரை தான் பெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த ஷீட் வந்து இந்த ஷீட்டுக்கும் ஆர்மரிங்க்கும் இடைப்பட்ட லேயருக்கு பேர் பெட்டிங்.
ஸோ பெட்டிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெட்டிங்கிறது ஒரு பஃபர் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்மரிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்ததாக பெட்டிங்கை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆர்மரிங் சொல்கிறேன். லெட் ஷீட் வரையும் உங்களுக்கு புரியுது இல்லை? லெட் ஷீட்ன்றது இட் இஸ் ஒரு ஷீட் மெட்டீரியல் தான். லெட்டால் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம், இல்லைனா அலுமினியமால் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஸோ மாய்ச்சர் என்டர் ஆகாமல் தவிர்க்கிறதுக்காக. ஸோ அடுத்ததான் நம்ம ஆர்மரிங் பார்த்துடலாம். ஆர்மரிங்க்கு அப்புறமா வெல்டிங் பார்க்கலாம். இந்த ஆர்மரிங் எதுக்காகன்னா, சரி இப்போ ஒரு கேபிளை நீங்கள் அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்கீங்க, சடனாக ஏதாச்சும் பள்ளம் தோன்றாங்க இல்லை ஏதாச்சும் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு தான் நம்ம நிறைய நடக்குமே. அப்படி அண்டர் கிரவுண்ட் ஒர்க் நடக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, சடனாக ஒருத்தர் வந்து கடப்பாறையால் வந்து குத்துறாரு. ஓகே, ஸோ ஆர் புல்டோசர் வந்து அதை இது பண்ணுது, ஸோ கிளியர் பண்ணுறதுக்காக எடுக்குது. அப்படி எடுக்கிறப்போ சடனா இந்த ஒயரோட லேயர்ல படுமா? ஸோ வென்எவர் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இது கட் பண்ணி கோர் ஏரியா வரைக்கும் போயிடுமா? எஸ். ஸோ இப்போ இந்த புல்டோசர் வந்து இதை ஹிட் பண்ணுறப்போ அதோட அந்த திங் வந்து ஹிட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? இதோட இன்சுலேஷனை போய் அது டச் பண்ணும். ஸோ இன்சுலேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்காது, ஏன்னா அதெல்லாம் ரப்பரோ வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் என்ன ஆனது. ஸோ இப்போ அதோட ஸ்ட்ரென்த்ன்றது அதோட மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அளவுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுமான்னா பண்ணாது. அப்போ என்ன பண்ணும்? இது டைரக்டா போய் என்னோட கோர் ஏரியாவை டச் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட புல்டோசரோட அந்த நாபு போயிட்டு கோர் ஏரியாவை டச் பண்ணுச்சுன்னா ஷுவரா இந்த கோர் ஏரியால தானே என்னோட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்கான். அப்போ இங்க என்ன ஆகும்? ஷுவரா வோல்டேஜ் ஷாக் வரும். கரெக்டா? ஸோ இப்போ அதை யூஸ் பண்றான் பாரு, புல்டோசர் ஆப்ரேட் பண்றான் பாரு, அவனுக்கு ஒரு ஷாக் வந்துடும். ஸோ கிளியரா? அப்போ இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்ல இருந்து நம்ம வந்து இந்த கேபிளை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஸோ ஷுவரா ஒரு லேயர் ஆஃப் ஸ்டீல் பைப்ஸ் இருக்கணும், ஸ்டீல் வயர்ஸ் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆர்மரிங். ஓகே, இதுதான் இப்போ ஆர்மரிங். திஸ் இஸ் ஆர்மரிங். ஸோ ஆர்மரிங்ன்றது என்னன்னா, இட் இஸ் எ பைப்புப்பா, ஸ்டீல் பைப்பு. சின்ன சின்னதாக இருக்கும். இந்த பைப்லேயே நம்ம வலை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலி இப்படி தான் இருந்திருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் பைப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு ஒயரை நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே அதில் இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் ஆஃப் பைப்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல் ஒயர்ஸ் ஆர் ஜிஐ ஒயர்ஸ். அப்போ ஒரு ஜிஐ ஒயரால என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்ட்ராங்கா அதை வந்து வவுண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? அதை வவுண்டு ஃபர்ஸ்ட் அந்த லேயருக்கு அப்புறமா தான் நீங்க பெட்டிங் லேயர் ஆர் ஷீத் லேயர் ஆர் கோர் லேயருக்கே போக முடியும். ஓகே, அப்போ இவன் என்ன இருக்கான்னா ஆர்மரிங்ன்றது ஒன்று அவுட்டர் சைடில் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆர்மரிங்ன்றது பொதுவாக எப்பவுமே இட் இஸ் அ ஜிஐ ஸ்டீல் ஒயர். ஓகேயா? இந்த ஆர்மரிங் ஸ்டீல் ஒயர் என்ன பண்ணோம்னா, ஸோ மெக்கானிக்கல் இன்ஜுரி எதுனா வருது அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்ல இருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணும்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்மரிங். ஓகே, அப்போ இந்த ஆர்மரிங் புரியுது இல்லை? ஸோ ஆர்மரிங்னா சிம்பிளி இது ஒரு ஸ்டீல் ஒயர் தான், ஜிஐ ஒயர், கரோஷன் ஆகாது. ஓகேயா? ஏன்னா இது ஈரப்பதத்துல தான் இருக்கிறது அப்படின்றதுனால கரோஷன் ஆகக்கூடாதுப்பா. கரெக்டா? கரோட் ஆகாம இருக்கணும். ஸோ அப்போ அதுக்காக அது ஒரு ஜிஐ ஸ்டீல் ஒயரா இருக்கும், கால்வனைஸ்டு ஸ்டீல். அதுக்கப்புறமா இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இவனும் லெட், இவனும் ஒரு மெட்டல் லைக் அலுமினியம் ஆர் லெட், இட் இஸ் அ மெட்டல். ஆர்மரிங் இஸ் ஆல்சோ எ மெட்டல். ஓகே, இங்க பாருங்க, லெட் ஷீட்ன்றது ஒரு மெட்டல், அதுக்கப்புறமா இங்க இருக்கிற ஆர்மரிங்ன்றது ஒரு மெட்டல். ரெண்டு மெட்டல் லேயர்ஸ் நம்ம பக்கத்துல எப்பவுமே வைக்க மாட்டோம்ப்பா. ஓகே, ரெண்டு மெட்டல் லேயர்ஸ் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்னா ஷுவரா ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும், ஃப்ரிக்ஷன்ஸ் வரும், ரைட்? அப்ப ஃப்ரிக்ஷனால என்ன ஆகும்? ரெண்டு மெட்டல் தேஞ்சு ஸோ அதோட ஸ்ட்ரென்த்ன்றது என்னவாயிடும்? ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல போயிடும். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா அந்த ஃப்ரிக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணவே கூடாது. அந்த ஃப்ரிக்ஷனை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பஃபர் லேயரா நம்ம ஆட் பண்றதுக்கு பேரு தான் பெட்டிங். ஓகேயா? ஏன்னா ஆர்மரிங்ன்றது இட் இஸ் அ மெட்டல் ஒயர், ஸோ இது ஒரு ஜிஐ ஒயரு. ஸோ லெட் ஷீத்ன்றது இது ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லெட் ஷீத்ன்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளேட்டு. அதுவே நீங்க ஆர்மரிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா தட் இஸ் ஜிஐ ஒயர். இந்த ரெண்டுமே மெட்டல். அப்ப ரெண்டு மெட்டல் லேயருக்கு அக்ராஸா ஒரு பஃபர் லேயர் வேணும். அப்படி இல்லைன்னா ஸோ ஷுவரா அது என்னோட மெட்டலை வந்து இது பண்ணிடும். ஸோ ஃப்ரிக்ஷன்னால தேஞ்சிரும். ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல லைஃப் வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகேயா? ஸோ
ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா we are using a buffer layer called bedding. ஸோ இந்த பெட்டிங்கிறது என்னவா இருக்கும்னா இட் இஸ் பஃபர் லேயர்ப்பா. ஓகே, ஸோ இது ஒரு பஃபர் லேயராக தான் இருக்கும். அடுத்ததா வெளியே இருக்கிற லேயருக்கு பேரு நம்ம அவுட்டர் ஷீட் இல்லைன்னா சர்விங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ எக்ஸ்டர்னலா கடைசியில இருக்கிற அந்த லேயருக்கு பேரு தான் சர்விங். சர்விங்ன்றது என்னப்பா? ஸோ இந்த ஆர்மரிங் இருக்கா, ஆர்மரிங்க கரோட் ஆகாம பார்த்துக்கிறதுக்காக சின்னதா ஒரு அகைன் ஒரு இன்சுலேஷனால வவுண்ட் பண்ண ஒரு கேபிள், ஒரு ஒயர் தான் நம்ம சர்விங்னு சொல்றோம். காமனா நீங்க ஒரு ஒயரை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கருப்பா ஒரு திக்கான ஒரு லேயர் ஆஃப் இன்சுலேஷன் இருக்கும் பாருங்க. அந்த லேயர் ஆஃப் இன்சுலேஷனுக்கு பேரு தான் அவுட்டர் ஷீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சர்விங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, புரியுது தானப்பா? ஸோ இப்போ இதுதான் என்னோட கேபிள்ஸோட லேயர். ஜஸ்ட் நீங்க இந்த கேபிளை நீங்க ரைட் பார்த்தீங்கன்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கேபிளை நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கேபிளுக்கு லாஸ்ட்ல இருக்கிற லேயருக்கு பேரு தான் சர்விங். ஸோ அந்த சர்விங்கோட வேலை என்னன்னா ஆர்மரிங் அப்படின்ற ஒரு ஸ்டீல் லேயர் இருக்கு பாருங்க. ஸோ ஜிஐ ஒயரால மேனுஃபேக்சர் பண்ண லேயர். ஸோ அதை வந்து கரோட் ஆகாம தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட சர்விங்கோட வேலை. ஸோ அடுத்ததா பெட்டிங்கோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்மரிங்ன்றது ஒரு ஸ்டீல் ஒயரு, லெட் ஷீட்ன்றது இது ஒரு அலுமினியம் ஷீட், ஃபுல்லாவே பிளேட் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாவே இட் இஸ் கவர்டு. ஓகேயா, ஸோ அப்போ ரெண்டுமே மெட்டல் லேயர், ரெண்டு மெட்டல் லேயருக்கு அக்ராஸா எனக்கு ஃப்ரிக்ஷன் வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம பெட்டிங் அப்படின்ற ஒரு லேயரை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லெட் ஷீட்டுக்கு கீழே என்ன இருக்கும்னா இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இன்சுலேஷனுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர் இருக்கும், அதுதான் மெயின் கோர் மெட்டீரியல். ஓகே, அதில் தான் என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும்பா. ஓகே, ஸோ இது ஒரு சிங்கிள் கோர் கேபிளோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனல் டீடைல்ஸ் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு லேயரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த லேயர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லயே கேட்பாங்கப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த லேயர்ஸோட ஒர்க்ஸை வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, அடுத்ததா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் என்ன? திஸ் இஸ் த கோர் லேயரா. ஓகே, நான் என்ன பண்றேன்னா இப்படி ஒரு கோர் இருக்கா, ஸோ இந்த கோர்ல ஜஸ்ட் இதுவா, இதுதானே என்னோட சிங்கிள் கோர் கேபிள். இந்த சிங்கிள் கோர் கேபிளை நான் இப்படி கட் பண்ணிட்டேன்ப்பா, ஜஸ்ட் கட் திஸ். ஓகே, அப்போ அந்த கிரவுண்ட் லேயருக்கு பேரு கோரா, அதுக்கு மேலே இருக்கிறது இன்சுலேஷனா, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து இட் இஸ் லெட் ஷீட்டா, அடுத்ததா பெட்டிங்கா, அடுத்ததா ஆர்மரிங்கா, அடுத்ததா சர்விங். இதை தான் நான் உங்களுக்கு எழுத போறேன். திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைனு, அடுத்த லைன், அடுத்த லேயர் ஆஃப் லைன், அந்த மாதிரி நான் எழுதிட்டே போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கோரு, அதுக்கப்புறமா இருக்கிறது இன்சுலேஷன். ஸோ இன்சுலேஷனுக்கு மேலே இருக்கிறது தட் இஸ் மெட்டாலிக் ஷீட் ஆர் லெட் ஷீட். ஓகேங்களா, ஸோ மெட்டாலிக் ஷீட்டு. ஸோ மெட்டாலிக் ஷீட்டுக்கும் ஆர்மரிங்க்கும் இடையில யார் இருப்பான்னு பார்த்தோம், பெட்டிங்ன்ற ஒரு பஃபர் லேயர் இருக்கும். ஸோ பெட்டிங்க்கு மேலே என்ன லேயர் இருக்கும்பா? ஆர்மரிங் இருக்கும். ஸோ ஆர்மரிங்க்கு மேலே என்ன இருக்கும்? அவுட்டர் ஷீட் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோட லேயர்ஸ். இப்போ இதோட யூசஸ் அப்படியே எழுதிக்கலாம்.
அப்போ ஃபர்ஸ்ட் கோர் வந்து என்ன மெட்டீரியலாலப்பா மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம்? ஸோ கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் வாட்? த கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் எய்தர் அலுமினியம் ஆர் கோர். ஓகே, காப்பர். ஸோ கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் அலுமினியமாக இருக்கலாம், இல்லைன்னா காப்பராக இருக்கலாம். இதோட யூஸ் என்னப்பா? டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கண்டக்ஷன். கரெக்டாக, கரண்ட் கண்டக்ஷன் தான் இதோட ஒரு யூஸ். கோரோட ஒரு ஒர்க் அப்படி என்ன? கோரோட ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா தட் இஸ் கரண்ட் கண்டக்ஷன். ஓகேயா, கோரோட ஒரு வேலை என்னன்னா தட் இஸ் கரண்ட் கண்டக்ஷன். அடுத்ததான் இன்சுலேஷனோட வேலை என்னப்பா? டு வித்ஸ்டாண்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஓகேயா, கோரோட வேலை என்னன்னா கரண்ட் கண்டக்ஷன். இன்சுலேஷனோட வேலை என்னன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்றது. ஸோ மெட்டாலிக் ஷீத்தோட ஒர்க் என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் அலுமினியம் ஆர் லெட். ஓகே, மெட்டாலிக் ஷீத் இஸ் மேட் அப் ஆஃப் வித் லெட் ஆர் அலுமினியம். ஓகே, அப்ப இதோட ஒர்க் என்னப்பா? எஸ், இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் மாய்ஸ்சர். ஸோ அதில் ஈரப்பதம் போகாமல் தடுத்துக்கிறது தான் இதோட வேலை. இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் மாய்ஸ்சர். மாய்ஸ்சர் வந்து என்டர் ஆகாமல் தவிர்க்கிறது தான் இதோட வேலை, மெட்டாலிக் ஷீத்தோட ஒர்க்கு. ஸோ அடுத்ததாக பெட்டிங்கிறது என்னப்பா? இட் இஸ் அ பஃபர் லேயர் பிட்வீன் டூ மெட்டல் லேயர்ஸ்ன்னு சொன்னா, எஸ், இட் இஸ் அ பஃபர் லேயர் பிட்வீன் டூ மெட்டல் லேயர்ஸ். ஓகே, அடுத்ததா ஆர்மரிங்ன்றது என்னப்பா? இட் இஸ் a GI ஸ்டீல் ஒயர். ஓகே, ஆர்மரிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் GI ஸ்டீல் ஒயர்ஸால மேட் பண்ணி வச்சிருப்போம், மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதோட ஒர்க் என்னப்பா? இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். இட் ப்ரிவென்ட்ஸ் கேபிள் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரிவென்ட் பண்ணுது. இட் ப்ரிவென்ட் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். அடுத்தது அவுட்டர் ஷீட்ன்றது என்னப்பா? எஸ், இட் ப்ரிவென்ட் கரோஷன் டு த ஆர்மரிங். ஆர்மரிங் வந்து கரோட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுது. ஓகே, இட் ப்ரிவென்ட் கரோஷன் டு ஆர்மரிங். ப்ரிவென்ட் corrosion of armoring. ஆர்மரிங் வந்து கரோட் ஆகாம பார்த்துக்கிறது தான் அவுட்டர் ஷீத்தோட ஒர்க்கு. ஸோ அவுட்டர் ஷீத்தோட இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் இதில்? அவுட்டர் ஷீத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா சர்விங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இங்கே எழுதிக்கணுமா? ஓகேயா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஷுவராக நமக்கு இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ எய்தர் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இல்லைன்னா இதோட டைப் ஆஃப் கோரு அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸு, அடுத்ததாக இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும், இண்டக்டன்ஸ் என்னவா இருக்கும், சர்ஜ் இம்பிடன்சஸ் என்னவா இருக்கும், இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்லேருந்து நமக்கு ஷுவராக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ரெகுலர் கொஷின் ஏரியா. அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ இந்த கோரோட அனாலிசிஸ்க்குள்ள போலாமா? ஸோ இப்போ இதுக்கப்புறமா நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல எப்படி ஆர்எல்ஜிசி பேராமீட்டர்னு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கு, அந்த பேராமீட்டர்ஸை நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணமோ அதே மாதிரி கேபிள்ஸோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அந்த கேபிள்ஸோட பேராமீட்டர்ஸோட அனாலிசிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேயா? ஸோ அடுத்ததா சிங்கிள் கோர் கேபிள்.
parameters of single core cable. நீங்க பாத்தீங்கன்னா single core cable எப்படி இருப்பாரு? This is core area. This is insulation area. Okay, so அது நம்மளோட core area and இது நம்மளோட insulations area. So இப்போ இதோட equivalent circuit நீங்க draw பண்ணீங்கன்னா this is what core, right? So இந்த core நம்ம equivalent diagram வரையறோம். இது என்னோட sheath, right? இது outer sheath. So எப்படி நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல பாராமீட்டர்ஸை பார்த்தோமோ அதே பாராமீட்டர்ஸ் தான் இங்கேயுமே இருக்கும். RLGC அப்படின்னு ஒரு 4 பாராமீட்டர் பார்த்தோமா, yes, the same parameter will be exist in this is also. Resistance, inductance, இதுதான் சீரிஸ் பாராமீட்டர்ஸ். ஸோ அடுத்ததான் ஷண்ட் பாராமீட்டர்ஸ் ஆன கண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸ்கிப் ஆன் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம பார்த்துருந்த அதே 4 பாராமீட்டர்ஸ் இங்கேயுமே இருக்கும்பா. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த 4 பாராமீட்டர்ஸோட கால்குலேஷன்ஸ் எப்படி பண்றது, அண்ட் இந்த பாராமீட்டர்ஸ்ல யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற பாராமீட்டர்ஸ் அப்படின்ற திங்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? எஸ், இதை பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. ஓகே, இதோட இண்டக்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு பேராமீட்டராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட கோரோட இன்சுலேஷன், கோரோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸை பார்க்க போறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ல வி ஹேவ் கால்குலேட்டட் ஒன்லி ஒன் ரெசிஸ்டன்ஸ், கோரோட ரெசிஸ்டன்ஸ் தான். கரெக்டா, என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஆனால் இங்கே நம்ம 2 ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு உண்டான இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, இந்த டிரான்ஸ்மிஷன் கோர் மெட்டீரியல் இருக்குல்ல, ஸோ இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே இன்சுலேஷன் இருக்கு, அப்போ இவனுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேயா, இந்த இடத்துல we are calculating 2 ரெசிஸ்டன்ஸ். எதுக்காகன்னு ரீசன் புரியுது இல்லை? ஒன்று என்னோட கோருக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று என்னோட இன்சுலேஷனுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும்ப்பா. ஓகே, இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஃபார்முலா பேஸ்டு சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸ் வரும் இதுல இருந்து நமக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் கோர் ரெசிஸ்டன்ஸ். This is core resistance பா. இதுதான் கோரோட ரெசிஸ்டன்ஸ், இதுதான் இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸ். கோர் ரெசிஸ்டன்ஸை நான் R∑C எழுதுறேன். ஓகேங்களா, கோர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R∑C. ஸோ பொதுவாக RC நம்ம எப்படி எழுதலாம்னா, இது காமன், இது ஒரு கோர் தானே, இது ஒரு கண்டக்டர் தானே, அப்போ அதுக்கான மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் என்ன நம்ம பார்த்தோம்? RC is equivalent to rho L divided by A. கரெக்டா, R is equivalent to rho L by A. அதே தான் சார். ஓகேயா, ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கான அதே நார்மல் ஃபார்முலா தான் கோரோட ரெசிஸ்டன்ஸ்க்கும் வரும். ஓகேங்களா, ஸோ தட் பிகம்ஸ் rho C and LC by A அப்படின்னு வரும், அவ்வளவுதான். ஓகேயா, this is the resistance of the core. Resistance of core is equivalent to rho C LC by A. ஸோ இங்கே rho C அப்படின்றது என்னப்பா? The resistivity of the core. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, கேபிளோட கோர்.
கரெக்டா? இதுதானே கோர். கோர்ன்றது கரண்ட் கண்டக்டிங் பாத் ஆர் கரண்ட் கண்டக்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். and LC அப்படின்றது என்னப்பா? this is length of cable. AC ன்றது என்னப்பா? that is area of cable, area of cross section of core. okay, resistivity, length, area of cross section of core. ஓகே, ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃப்ரம் திஸ் இதில் இருந்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஸோ இந்த ஆர்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எல்சி. கரெக்டா? ஸோ த கோர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் கேபிள். The core resistance is directly proportional to the length of cable அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா இந்த கோரோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஷுவரா என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா இருந்துச்சா இல்ல கம்மியா இருந்துச்சா அப்படின்றத ஒரு கொஸ்டின். ஓகே, அண்ட் ஒரு கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் பா, என்னன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இல்ல என்னோட கேபிளோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா யாரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ரைட், இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹூஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹையர். ஸோ இப்போ நான் இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஃபார் சேம் டைமென்ஷன் அண்ட் கரண்ட் ரேட்டிங், ஃபார் சேம் டைமென்ஷன்ஸ் and current rating, resistance of cable is, for same dimensions and current rating, resistance of cable is slightly more than that of overhead. For same dimensions and current rating, resistance of cable is slightly more than that of overhead transmission line due to the following reasons. So இதுதான் என்னோட following reasons அப்படின்னு சொல்றேன்ப்பா. ஓகே, due to the following reasons. அப்போ ஒரு சேம் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன், சேம் கரண்ட் ரேட்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கரண்ட் ரேட்டிங்க்கு ஒரு கேபிளையும் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனையும் கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ கேபிளோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் தட் ஆஃப் ஓவர்ஹெட் லைன். பாருங்க, கேபிளோட ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டா? ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னா பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ கரெக்டா, ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னா பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கண்டக்டர்ஸ். ஸ்கின் எஃபெக்ட்னா பிகாஸ் ஆஃப் சேம் ஃபேஸ் கண்டக்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கண்டக்டர்ஸை தான் பார்க்குறோம். அப்போ ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னோட டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கண்டக்டர்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்காங்கப்பா. ஓகேங்களா? என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை விட என்னோட எல்லா ஃபேஸ் கண்டக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கண்டக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கிட்ட இருக்கு. அப்போ ரொம்ப கிட்ட இருந்துச்சுனாலே எனக்கு ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகும். விச் மீன் மோர் மியூச்சுவல் லிங்கேஜஸ். கரெக்டா? ஏன்னா கேபிள்ஸ் எல்லாமே பக்கத்திலேயே இருக்கிறதுனால we have more mutual linkages. அப்போ நிறைய மியூச்சுவல் லிங்கேஜஸ் வர்றது இல்லை. ஸோ இப்போ நிறைய மியூச்சுவல் லிங்கேஜஸ் வருதுன்னா அப்போ ஷோரா எனக்கு ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அதிகமாகிடும். அடுத்ததா என்னோட ஹீட் டிசிபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸோ ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நார்மலாகவே ஹீட் டிசிபேட் ஆகிடும் ஈஸியாக, ஏன்னா அது அட்மாஸ்பியரால் கவர் ஆகிருக்கும். ஆனால் இங்கே இது அட்மாஸ்பியரோட கனெக்ட் ஆகாததுனால இதோட ஹீட் டிசிபேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்ப்பா. ஸோ வென் எவர் ஹீட் இன்க்ரீசஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீசஸ். கரெக்டா? நமக்கு தெரியும், பிகாஸ் கண்டக்டர்ஸ் ஆர் த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னா
என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் சார். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரெண்டு காரணத்தினால கேபிள்ஸோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸை விட கூட தான் இருக்குப்பா. ஓகே, அதிகமாக இருக்கு. more proximity effect in cables. ஓகேங்களா, more proximity effect in cables. அடுத்ததா temperature of cable, temperature of conductor in cable is increases. ஸோ ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட டெம்பரேச்சரை விட கேபிளோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள்ன்றது அதிகமாக இருக்கு. ஓகேயா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கோரை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேயா, ஸோ இந்த கோர் இருக்கு பாருங்க, இந்த கோரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வாஸ் ஓவர். கோர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நெக்ஸ்ட் என்னோட இன்சுலேஷன் இருக்காம பாருங்க, இந்த இன்சுலேஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்போ அந்த இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸ் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கான்? ஓகேயா, நெக்ஸ்ட் we need to find insulation resistance. That is suffix of I அப்படின்னு போடுறேன், R suffix I அப்படின்னு போடுறேன். ஓகேயா, இன்சுலேஷன்ன்றதுனால I, ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால R, RI, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன், இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, so this is the insulation of cable, that is R suffix I. அப்போ இந்த இன்சுலேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? அப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நம்ம அதுக்காக ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் இன்சுலேஷன்ஸை எடுத்து அதிலிருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் கோர்ப்பா, இது ஷீட்டு. ஸோ இப்போ இன்பிட்வீனில் தான் இன்சுலேஷன் இருக்கு. பாருங்க, இன்பிட்வீனில் இருக்கிற இந்த இன்சுலேஷனில் ஒரு சின்ன லேயர் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஒரு ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். Okay, this is the small layer of insulation. Okay, இந்த இன்சுலேஷன் லேயரை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். பட் ஆனால் இந்த பிட்வீன் கோருக்கும் அந்த லேயர் அவுட்டர் ஷீட்டுக்கும் இன் பிட்வீனில் மொத்தமே இன்சுலேஷன் தான்ப்பா. நம்ம இந்த சின்ன லேயர் ஆஃப் இன்சுலேஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் அனாலிசிஸை மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட ஹோல் லேயரை நம்ம எடுத்துக்காமல் இந்த சின்ன லேயரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோர் இருக்கு இல்லப்பா, அந்த கோரோட ரெசிஸ்டன்ஸு, அதோட கோரோட ரேடியஸ் இருக்கு பாருங்க, கோரோட ரேடியஸ் இல்லை, அது தட் இஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கோரோட ரேடியஸ் தட் இஸ் ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன். ஸோ இன்சுலேஷனுக்கு லாஸ்ட்டில் அந்த ஷீட் கிட்ட இருக்கு பாருங்க, அந்த ஷீட்டோட ரெசிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் ரேடியஸை வந்து ஆர், கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இங்கே இருக்காம பாருங்க, இந்த இன்சுலேஷனோட நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் ஏரியா, அதோட டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மால் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கோரு, கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் எக்ஸ்ன்றது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லேயர்
நம்ம எடுத்துக்கிட்ட ரெப்ரசன்டேஷன்ஸ் லேயர். ஓகேயா? ஸோ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்டெகிரல் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் Ri, ஸோ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா we need to integral of rho I into small dx. இந்த ஏரியா இருக்கு பாருங்க, this is known as small dx. ஓகேயா? ஸோ rho I divided by small dx into 2 pi x into L. ஓகே, ஃபர்தராக இப்போ இதை இன்டெகிரல் பண்ணுறோம்னா இன்டெகிரல் பண்ணுவோம்ப்பா. நம்ம இதை இன்டெகிரல் பண்ணால் வாட் we get the insulation resistance ஓட ஃபார்முலா. insulation resistance Rs is equivalent to rho I, resistivity of insulation, இது resistivity of insulation divided by 2 pi into L. okay, divided by 2 pi L into ln of capital R by small r. Ri is equivalent to rho I divided by 2 pi L ln of capital R divided by small r. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல rho I னா என்ன? that is the resistivity of insulation, and L என்றது length of cable, ஸோ R என்றது outer radius of insulation, and small r என்றது radius of core இல்லைன்னா inner radius of core அப்படின்னு சொல்லலாமா? இந்த பாராமீட்டரை எழுதிடலாம். ஸோ ஃப்ரம் திஸ் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், Ri ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷனும் லென்த் ஆஃப் கோரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ எல்ன்றது லென்த் ஆஃப் கேபிள்ப்பா. இந்த லென்த் ஆஃப் கேபிளும் என்னோட இந்த ரெசிஸ்டிவிட்டி, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் இருக்குது பாருங்கள், தட் இஸ் Ri. இது வந்து ரோ ஐப்பா, திஸ் இஸ் நாட் Ri, இட் இஸ் ரோ ஐ. ரெசிஸ்டிவிட்டின்றது ரோ. ஓகேயா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி இது. அப்போ இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ்ன்றது R. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷனும் லென்த் ஆஃப் கோரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இதை எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா Ri இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1/L. ஓகே, இதிலிருந்து ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்குறாங்க. சிமிலராக ஆர்சியை பாருங்கள், ஆர்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்லாம் இருக்கும். இது வந்து ஆர்சின்றது கோரோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, ஆர்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். ஆனால் ஆர்ஐன்றது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எல். எல் அப்படின்றது என்னன்னா தட் லென்த் ஆஃப் த கோர். ஸோ 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் த லென்த் ஆஃப் கோர், லென்த் ஆஃப் கேபிள். ஓகேயா? புரியுதா? அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கேபிள் நம்ம போகலாம். So next capacitance of cable. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துருக்கோம்லப்பா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம எழுத போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கேபிள்னா என்னென்னா இன் பிட்வீன் கோருக்கும் இன்சுலேஷனுக்கும் இடையில ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கோர், ரைட்? This is the capacitance. Capacitance formed CC அப்படின்னு சொல்லலாம். CC னா என்ன? This is line, இது நியூட்ரல்.
கரெக்டா? அப்போ சிசி அப்படின்னு சொன்னாலுமே இல்லைன்னா சி லைன் எல்என் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். ஓகேயா? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கேபிள் line to neutral. Okay, that is 2 pi epsilon naught epsilon r. 2 pi epsilon divided by ln of capital R by small r. It is in the farad per meter. Okay, so இது நம்ம ஆல்ரெடி capacitance ஓட derivations பார்த்தோம்ல, அதே ஆன்சர் தான் இங்கேயுமே வரும். So capacitance of cable will be same as existing. 2 pi epsilon naught ln capital R by small r. Okay, up to this clear அப்பா? இன்னும் நமக்கு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அடுத்ததா எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் நம்ம எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கண்டக்டரை டிசைன் பண்ணுறோம். அப்போ என்னோட கேபிளோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஸோ ஒரு கேபிளோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கெப்பாசிட்டன்ஸோட calculations. அப்போ வேரியஸ் கெப்பாசிட்டன்ஸ் இதில் என்னென்னலாம் இருக்கு, எத்தனை லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, எத்தனை லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அடுத்ததா இதோட ஃபேஸர் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இதோட டைஎலக்ட்ரிக் லாசஸ் அண்ட் சார்ஜிங் கரண்ட்னா என்ன அப்படின்றது பார்த்துட்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் செஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா கெப்பாசிட்டன்ஸோட கால்குலேஷன்ஸை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, கெப்பாசிட்டன்ஸோட கால்குலேஷன்ஸை முடிச்சுட்டு இன்சுலேட்டருக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இன்ட்ரோடக்ஷனரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு இன்சுலேஷன்ஸையும் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இன் கேபிள்ஸ். ஸோ கேபிள்ஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன, ஸோ எந்த இடத்துல மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எங்கே வந்து மினிமல் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி இதை நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுக்குமே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்லேயுமே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன்ஸை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கேபிளுக்கு பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இன் கேபிள்ஸில் சார் ஒரு கேபிளோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல எழுதி இருக்கோம். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா தட் இஸ் என்னப்பா? தட் இஸ் EX is equivalent to VP divided by R into ln of capital R by small r. Okay, so VP divided by R into ln of capital R divided by small r. So இப்படி எழுதலாம். இல்லைன்னா that is Q divided by 2 pi epsilon naught epsilon r into L. ஸோ இது எப்போன்னா எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எப்போ இருக்கும்னா எக்ஸிஸ்ட் அபோவ் த ரேடியஸ் ஆஃப் த கோர். அதாவது கோர் இருக்குல்ல, கோரோட இன்னர் சர்ஃபேஸுக்கு வெளியே இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இட் இஸ் வேலிட் ஃபார் R is lesser than X is lesser than R. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எங்கே எடுத்துக்கணும்னா நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு கேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த கேபிள் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ், ரேடியஸ் இஸ் R. ஸோ இந்த டிஸ்டன்ஸு தட் இஸ் கேபிட்டல் R. அப்போ இது என்ன சொல்லியிருக்கேன், இன் பிட்வீன் ஸ்மால் ஆர்லேருந்து கேபிட்டல் R. அப்போ இதோட ரீஜியன் என்னப்பா? இட் இஸ் லெஸ்ஸர் R. இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் கேபிட்டல் R and it is greater than small r. இதுதான் இந்த distance of x. ஓகே, இந்த இடத்துல இங்க x இருக்கு பாருங்க, x into L. ஓகே, புரியுதா? ஸோ இன் பிட்வீன்ல இருந்தாதான் இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குமாப்பா. இதுக்கு மேல போனாலோ இல்ல அந்த ரேடியஸுக்கு உள்ள போனாலோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகே, இன் பிட்வீன் அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருந்தாதான் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு வெளியே போச்சு அப்படின்னா இட் பிகம் 0. இஸ் 0 ஃபார் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் ஸ்மால் ஆர் அண்ட்
x is greater than capital R. கரெக்டா? ஸோ பிட்வீன் ஸ்மால் ஆருக்கு கீழே போனாங்கன்னாலும், ஸோ அதுக்கப்புறமா கேபிட்டல் ஆருக்கு நீங்கள் மேலே போனீங்கன்னாலுமே யூ வில் நாட் கெட் த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, இது புரியுது இல்லை? இதோட வேவ் ஃபார்மை நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே விபின்றது தட் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ். அடுத்ததா Q அப்படின்றது that is a charge. per core. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல there is a small r. அடுத்ததான் இந்த டிஸ்டன்ஸ் தான் இட் இஸ் கேபிட்டல் R. ஓகே, திஸ் இஸ் E max, EX எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். EXன்றது தட் இஸ் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆஸ் பர் த இந்த ரிலேஷன்ஷிப், இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸுக்கு கீழே வந்து எக்ஸ் வந்து ஆருக்கு கீழே வர்றப்போ 0. ஓகேயா? எக்ஸ் வந்து ஆருக்கு கீழே வர்றப்போ 0. திஸ் இஸ் த ஆர் ரைட். ஸோ இப்போ இதுதான் ஆறு. ஆருக்கு கீழே போச்சுன்னா திஸ் பிகம் 0. எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் பிகம் 0. இப்போ பாருங்க, இது ஆருக்கு கீழே, திஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஆர். அதுக்கப்புறமா கேபிட்டல் ஆருக்கு மேலே போச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸ்மால் ஆர். எக்ஸ் வந்து ஸ்மால் ஆருக்கு கீழே போனாலுமே 0, கேபிட்டல் ஆருக்கு மேலே போனாலுமே 0. ஓகே, அப்போ கேபிட்டல் ஆர்ன்றது இது தானே, இதுக்கு மேலேனா இதுதான். அப்போ இந்த ஏரியாலையுமே இதுதான் எண்டு. அப்போ இதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இருக்கும். ரைட்? பிகாஸ் அதே மாதிரி தான் எங்கேயுமே இருக்கும். ஓகே, மீதி இடத்துல என்னப்பா இருக்கு, இட் ஃபாலோஸ் சிமிலர் டு த எக்ஸ்போனன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கர்வ்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இ. அப்போ என்ன ஆகும், இது ஒரு பாரபோலிக் மாதிரி வரும். திஸ் இஸ் த கர்வ் அண்ட் திஸ் இஸ் த கர்வ். ஓகேப்பா, ஸோ ஆக்சுவலாக இதுதான் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட கர்வு. ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம், இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட். This is E max points. So இது என்னோட E minimum points. இதுக்கு மேலே போனால் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் 0 ஆயிடுது. ஓகேயா? ஸோ அதுதான் என்னோட மேக்ஸிமம் பாயிண்ட், இதுதான் என்னோட மினிமம் பாயிண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் ஆன் த லேயர் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் ஆன் த கோரோட சர்ஃபேஸ். ஆர்ன்றது என்ன, தட் இஸ் கோர் சர்ஃபேஸ் தானே. ஸோ ஸ்மால் ஆர்ன்றது கோர் சர்ஃபேஸ், கேபிட்டல் ஆர்ன்றது இன்சுலேஷனோட சர்ஃபேஸ். அப்போ கோரோட சர்ஃபேஸ்ல மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இன்சுலேஷன்ஸோட சர்ஃபேசஸ்ல மினிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை தாண்டி வெளியே போனீங்க அப்படின்னா 0 எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ கரெக்டா, திஸ் இஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். இங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் தான்ப்பா. occurs at
x is equivalent to small r, which is on the core surface. Which is on the core surface. That is the minimum stress. So x is equivalent to capital R, correct? X is equivalent to capital R. This is at the outer radius of insulation. At the outer radius of insulation. On outer radius of insulation. So புரியுது தானப்பா. ஸோ எங்கே என்னோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எங்கே என்னோட மினிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட அனாலிசிஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கேபிள் நீங்க வாங்குறீங்க, ஓகேயா? அந்த கேபிள்ல எப்பவுமே அதிகமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னு விரும்புவோமா, கம்மியான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னு விரும்புவோமா? We always prefer less stress. Okay, so electric stress ரொம்ப கம்மியா இருக்கணும்னு தான் விரும்புவோம். Why? Because electric stress increases, leakage increases. Okay, leakage current இருக்குல்லப்பா, leakage current வந்து increase ஆகும் எப்போன்னா EX increase ஆச்சுன்னா. ஓகே, ஸோ லீக்கேஜ் அதிகமாகிடும். ஸோ அதனால எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் விரும்புவோம். அப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ கண்டிஷன் ஃபார் எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கேபிளை டெரைவ் பண்ண போறேன். ஸோ அப்போ எக்கனாமிக் சைஸா ஒரு கேபிள் எப்படி இருக்கணும், அதோட ரேடியஸ் எப்படி இருக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் என்னால் அந்த லீக்கேஜ் கரண்ட்டை குறைக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக், கண்டிஷன் ஃபார் எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கேபிள். So நமக்கு என்ன தெரியும், electric stress to be minimum இருக்கணும். We want electric stress to be minimum. ஓகே, அப்ப therefore Emax கான ஃபார்முலா எழுதுங்க. Emax ஓட ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறமா எப்படி மினிமமா மாத்தணும்ன்றது தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ EX Emax ன்னு போட மாட்டேன், EX எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அட் x பாயிண்ட், அதுதான் அதுக்கான எக்ஸ்பிரஷன். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் x அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஓகே, ஸோ இது எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க, EX that is VP by ln of capital R divided by small r, correct? So VP by ஓகே, இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ என்னோட இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்காம பாருங்க, E இவன் என்னவா இருக்கணும், we need minimum. இவன் மினிமமா இருக்கணும்னா இவன் என்னவாப்பா இருக்கணும், டினாமினேட்டர் should be maximum. ஓகேயா? ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து எனக்கு மேக்ஸிமம் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் மினிமமா இருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா, டியூரிங் திஸ் கால்குலேஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர்ன்றது என்ன, அவுட்டர் ரேடியஸ். சார் இப்போ நீங்க ஒரு கண்டக்டர் சைஸை கண்டுபிடிக்கிறீங்கன்னா இன்னர் ரேடியஸை ஒன்று கான்ஸ்டன்டா வச்சிடணும், இல்லை அவுட்டர் ரேடியஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ரெண்டுத்தையுமே வேரியபிளா வச்சு என்னைக்குமே அனாலிசிஸ் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கரெக்டா? யாரானா ஒரு பேராமீட்டர் தான்ப்பா என்னால் வேரி பண்ணி அதோட சைஸை கண்டுபிடிக்க முடியும். நீங்க வந்து ஸ்மால் ஆரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஒன்று கேபிட்டல் ஆரை வேரி பண்ணலாம், இல்லை கேபிட்டல் ஆரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இன்னொன்று ஸ்மால் ஆரை வேரி பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, பொதுவா அவுட்டர் லேயரை தான் நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்குவோம். கரெக்டா? இப்போ இது ஒரு கோர் ஏரியா, ஓகே? ஸோ இந்த கோர் ஏரியாவோட ரேடியஸ் தான் திஸ் இஸ் R. ஸோ அடுத்ததா இதுல இருக்கு, இது வந்து இன்சுலேஷனோட ரேடியஸ் R. இப்போ என்னோட கோரோட ரேடியஸ்னா இதுக்குள்ள தானே கோர் இருக்கும், திஸ் இஸ் ஸ்மால் r. கரெக்டா? இப்போ இதை நான் டிசைன் பண்ண போறேன். அவுட்டர் ரேடியஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்,
ஆனால் இன்னர் ரேடியஸை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதனால கேபிட்டல் ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ கேபிட்டல் ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு என்ன தெரியும்? டு கெட் மேக்ஸிமம் இ மேக்ஸ் த டினாமினேட்டர் ஷுட் பி மேக்ஸிமம். கரெக்டாக, அதாவது எனக்கு மினிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் வேணும்னா டினாமினேட்டர் ஷுட் பி மேக்ஸிமம். ஸோ பொதுவாகவே எதுனா ஒரு வேல்யூக்கு மேக்ஸிமம் வேணும்னா என்னப்பா பண்ணுவோம்? அவனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 போடுவோமா? எப்பவுமே ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எனக்கு மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா நம்ம அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 போடுவோம். இப்போ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா FR is equivalent to R of ln of capital R by small r ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இப்போ இவனோட மேக்ஸிமம் வேணும்னா டு ஃபைண்ட் மேக்ஸிமம் of this expression, differentiate and equate to 0. That's it. இது காமனா நம்ம பண்ற ப்ரொசீஜர். ஸோ எப்பவுமே ஒரு வேவ் ஃபார்முக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் வேணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவலன் டு 0 அப்படின்னு சொல்லி போட்டுருணும் சார். இது FRன்னு இருக்கா, அப்ப F dash of R கரெக்டா? அப்ப F dash of Rன்றது அதோட டிஃபரன்ஷியேஷன். ஓகேயா? F of Rன்றது ஃபங்க்ஷன்னா F dash of Rன்றது அதோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ என்ன பண்ணணும்? F dash of R is equivalent to 0. ஓகே, அப்ப இதை என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் டு பி 0. அப்ப இந்த டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன வரும்பா? ஸோ ln 1/x அது நம்ம பண்றப்போ -1/x ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். அப்போ ஃபைனலா இங்க என்ன இருக்கும்னா ln of capital R by small r is equivalent to 1 அப்படின்னு வரும். ஓகேயா? ln of capital R into small r is equivalent to 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எனக்கு இங்க ln கேன்சல் பண்ணணும்னா பொதுவா என்ன பண்ணுவோம்? we need to multiply with the e. யும் ln என்னவாயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலா இங்க என்ன வரும்? ஸோ R capital R divided by small r is equivalent to e அப்படின்னு வரும். ஸோ யோட வேல்யூ நமக்கு தெரியும், e to the power 1. ஸோ கரெக்டா? ஸோ ஈயோட வேல்யூ என்னப்பா? ஸோ த வேல்யூ ஆஃப் ஈயோட பவர் 1க்கு விச் இஸ் 2.718 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரேடியஸ், என்னோட இன்சுலேஷனோட ரேடியஸ்க்கும் கோரோட ரேடியஸ்க்கும் இடைப்பட்ட ரேஷியோ எப்பவுமே 2.718 இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும்னா மேக்ஸிமம் economic size of conductors find out பண்ண முடியும். This is the condition for maximum economic size of cable. Okay, condition இது என்ன condition? This is the condition for economic size of cable. நீங்க ஒரு கேபிளை டிசைன் பண்றீங்கன்னா அந்த கேபிள் எக்கனாமிக்கலான ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும், அதாவது எக்கனாமிக்கலா இருக்கணும்னா அதோட கேபிட்டல் R by ஸ்மால் r ஓட ரேஷியோ ஸ்மால் க்கு ஈக்குவலா இருக்கணும், which is nothing but 2.718 க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் சார். ஓகே, அப்ப from this இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கீங்களேன். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த எக்ஸ்பிரஷனை இதே மாதிரி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இதை மாத்தி மாத்தி கூட போடுவாங்க. ஸோ கேபிட்டல் R by ஸ்மால் r is equivalent to e அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ என்னமா எழுதலாம்? கேபிட்டல் R by ஸ்மால் e அப்படின்னு எழுதலாமா? கேபிட்டல் R by ஸ்மால் e என்னென்ன எழுதலாம்? we can write it is r. கரெக்டா? அப்போ கேபிட்டல் R எப்படி எழுதலாம்? இல்லைன்னா r கேபிட்டல் R is equivalent to er, இல்லைன்னா ஸ்மால் r e எழுதலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கேபிள். ஓகே, ஸோ இது எல்லாமே கண்டிஷன் ஃபார் த எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கேபிள். ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, சரி இப்போ நீங்கள் இது ஒரு கிராஃப் வரைகிறீங்க, ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், இது என்னோட ஸ்மால் ஆர் radius of core இது. ஓகே, this is radius of core. இப்போ இந்த கிராஃப் வரையறீங்கன்னா நான் வந்து ரேடியஸை வந்து வேரி பண்ணிக்கிட்டே போவேன். ஸோ ரேடியஸை வேரி பண்ணிகிட்டே போகிறப்போ ஒரு சர்டைன் பாயிண்ட் வருது சார் எனக்கு.
ரேடியஸை வேரி பண்ணிகிட்டே போகிற கேஸில் ஒரு சர்டைன் பாயிண்ட் வருது. அந்த சர்டைன் பாயிண்டில் மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் மினிமமாக இருக்குது. அந்த பாயிண்ட்டு தான் என்னன்னா தட் இஸ் இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ என்னது அது? இந்த பாயிண்ட் இஸ் ஸ்மால் ஆர் தானே, இது ஸ்மால் ஆர். இந்த பாயிண்ட் வந்து ஸ்மால் ஆர்ப்பா. ஓகே, இது வந்து இந்த லைனில் ஸ்மால் ஆரை தான் நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ என்னவா இருக்கும்? தட் இஸ் கேபிட்டல் ஆர் பை இ. ஓகே, அது வந்து கேபிட்டல் ஆர் பை இ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா மினிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த மினிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ whenever நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர் ஸ்மால் ஆர் இருக்கா, இந்த ஸ்மால் ஆர் இஸ் லெஸ்ஸர் தேன் கேபிட்டல் ஆர் பை இ. ஓகே, இந்த ஸ்மால் ஆர் இஸ் லெஸ்ஸர் தேன் கேபிட்டல் ஆர் பை இ இருந்தால் இந்த ரீஜன் இஸ் அ ஸ்டேபிள் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார். இந்த ரீஜன் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ஸ்டேபிள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போனீங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்னா அன்ஸ்டேபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்மால் ஆர் இஸ் லெஸ்ஸர் தேன் கேபிட்டல் ஆர் பை இ. ஆர் எப்படி எழுதலாம்? கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் இ, ஆர் கேபிட்டல் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்மால் ஆர் இ. ஸோ இது எல்லாமே கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னோட ரேடியஸ் ஆஃப் கோர் வந்து கேபிட்டல் ஆர் பை இக்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மோஸ்ட் எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கண்டக்டருக்கான ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் மோஸ்ட் எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கண்டக்டர்னா என்ன? த மோஸ்ட் எக்கனாமிக் சைஸ், இந்த வேணா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கூட எழுதுறேன். த மோஸ்ட் economic conductor diameter is equivalent to, this is small r pa. Okay, this is small r is equivalent to capital R divided by 2.718. that is capital R by E தான். ஓகே, அடுத்ததா இந்த கேசஸ்ல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்? E max under this condition. அப்ப E max எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, இது E minimum சொல்றீங்கல்ல, அந்த E minimum என்னவா இருக்கணும்? E minimum under this condition சொன்னாலும் ஒண்ணுதான், இல்ல E max under this condition சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த கண்டிஷன்ல இதுதான் E maxம் E minimum எல்லாமே ஒண்ணுதான். இது காமனா பாக்குறப்ப இதுதான் மினிமம். ஓகேயா? சோ இப்போ இத நான் ஸ்டேட்மெண்டா சொல்றப்போ during this conditionல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாமா? சோ E max under this condition, E max under this condition is 2V divided by R volts per meter. அவ்வளோதான் சார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஆல்ரெடி முன்னையே கூட கொடுத்துருக்கேன். தட் இஸ் கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆரோட எக்ஸ்பிரஷனாக கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இல்லை நீங்கள் இதை மாற்றி மாற்றி கூட கேட்பாங்க. கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்ன்னு சொல்லலாம், இல்லை கேபிட்டல் ஆர் பை இயோட ரேஷியோ ஆர்ன்னு சொல்லலாம். இது எல்லாமே கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, திஸ் இஸ் கண்டிஷன் ஃபார் எக்கனாமிக் சைஸ். ஓகே, ஸோ இதில் எந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாலுமே இதை தான்ப்பா நீங்கள் கொடுக்கணும். அப்போ ஒரு கண்டக்டரை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டக்டரோட இன்னர் ரேடியஸ் இருக்கு பாருங்க, அது எப்போவுமே நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ என்னோட அவுட்டர் ரேடியஸ் டிவைடட் பை ஸ்மால் இ போடுங்க. ஓகே, அப்போ அவுட்டர் ரேடியஸ் டிவைடட் பை ஸ்மால் இ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் த மேக்ஸிமம் எக்கனாமிக் சைஸ் ஆஃப் கண்டக்டர். ஓகேயா, அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ அடுத்ததா இன்னும் நமக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸும் என்னோட லாஸ் டேஞ்சன்ட் கர்வ்ஸும் நம்ம பார்த்துட்டா முடிஞ்சிடும்.
ஸோ அதை நம்ம 6:30 கிளாஸஸில் பார்ப்போம்ப்பா. ஓகே, 4:30க்கு டிஸ்கஷன்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 4:30 டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் queries இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் இதை தவிர்த்து நம்ம வந்து கோர்சஸும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ அட் த லீஸ்ட் ப்ரைஸஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நீட் வேணுமோ அது எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம ரெக்கார்டட் அந்த மாதிரி எதையுமே கொடுக்கறது இல்லை. டெய்லியுமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.